ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிற மகாநதியில் இங்கே குமரன் ஒரு பக்கம் விழுந்து விழுந்து வேலை செஞ்சுட்ருக்க நம்ம விஜயை வந்து நம்ம காவேரி எங்கடா கூட்டு வந்தாங்கன்னு சொல்லி பார்த்தா நம்ம குமரனோட கடைக்குங்க. என்ன இங்கே கூட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, உள்ளே வந்து பாரு உங்கள் மாமா இவ்வளோ நேரம் எங்கே வரல அங்கே வரலன்னு சொல்லிட்டு இருக்கேன், நானும் வரலன்னு சொன்னியே அதுக்கான ரீசன் இது தான், கடையில் தான் இருந்தோன்னு சொல்ல குமரன் ஒரு பக்கம் இந்த மாதிரி நேற்றெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவ்வளோ ஹாப்பி ஆயிடுச்சு அவங்களுக்கு. எங்கள் மாமாக்காக இப்படி பண்ணுறீங்களே மாமா, உங்களை நினச்சி அப்பா உங்களைன்னா ரொம்ப பிடிக்கும் அப்பாவுக்கு, ஆனால் நீங்கள் இப்படி இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல, அக்காவுக்காக நீங்கள் இவ்வளோ யோசிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஆனந்த கண்ணீர் வருதாமா. என் கண்ணையே நான் உன்ட்ட ஒப்படைக்கிறேன், அதில் ஆனந்த கண்ணீர் மட்டும்தான் பார்க்கணுன்ற டைலாக்கெல்லாம் அடிக்கிறாங்க. டே அப்பா முடியலடா, அங்கே ஒருத்தி பொங்குன்னு பொங்குறா, இங்கே ஒரு பக்கம் பொங்கு, உங்களுக்கு சென்டிமெண்ட் பொங்குதா, நல்லா வருவீங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஃபங்க்ஷன் மோடு ஸ்டார்ட் ஆக வேணாமா, ஸ்டார்ட் மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போட்டாங்க. இங்கே ஒரு அலப்பறை. நம்ம காவேரி ஒரு பக்கம் வழக்கம் போல் ரெடி ஆகிட்டாங்க. அக்கா நீ மேக்கப் போட்டுக்கோ, அக்கா நீ இதை போட்டுக்கோ, அக்கா நீ அதை போட்டுக்கோங்குது நம்ம யமுனா. அட காட்டுப்பூச்சி ரேஞ்சுக்கு வேலையை காட்டுறியேம்மா, அங்கிட்டு போனால் கழுவி ஊத்துறேன், இங்கிட்டு வந்தால் இப்படி பேசுகிறேன், என்னை பார்த்தா அப்படி தெரியுதா இல்லை என்னை பார்த்தா இப்படி தெரியுதான்ற மாதிரி இருக்குது ரியாக்ஷன் காவேரிக்கு. அப்படியாம்மா நான் போட்டுக்கிறேம்மா அப்படின்ட்டாங்க. உன்னை பற்றி எனக்கு தெரியும்டி அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அவங்க ஒரு பக்கம் மேக்கப் போட்டுகிட்டே இருக்கும்போது எங்கடி உங்கள் மாமான்னு சொல்லி கேட்க, இந்த வந்துருவாருங்கிறாங்க. அங்கே ஷூட்டிங்க்கு தச்சு கொடுத்த துணியெல்லாம் சூப்பராக இருக்குது, பக்காவாக ரெடி ஆச்சு, எனக்கு அமௌண்ட் இப்போயே வேணும் சார்னு சொல்லி கேட்க, மதியம் தான்ப்பா வரும்ட்டாங்க. கடைசியில் வந்து சண்டையே போட்டாருன்னா பார்த்துக்கோங்க. சரி எனக்கு உடனே வேணும்னு சொல்லி கேட்க, என் பொண்டாட்டிக்காக நான் கேட்குறேன்னு எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க, ஆனால் மதியம் தான் தருவேன்னு சொன்னோன்னே ஓகேப்பா ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி நான் எப்படியாவது வாங்கிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அமௌண்ட் வாங்கிட்டு நகை கடைக்கு போய் நின்றுட்டாரு. இங்கே வரல ஏன் காண்டாகுறாங்க. இதுக்கப்புறம் ஸ்டேஜ் ஏற்றுறதும் அந்த ப்ரொமோஷனில் காமிச்சாங்களே அதை வேணா நான் தனியாக உங்களுக்கு சொல்லணுமா, ஸ்டேஜ் ஏற்றுறதும் பத்திரகாளி ஆடுறதும் ஐயோ இந்த கிளிகிளிகிறால எந்த ஊருக்காரியாக இருப்பாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. குமரன் அம்மா முன்னாடியே இன்சல்ட் பண்ணுறாங்களாமா. கடைசியில் உண்மை தெரிஞ்சோன்னு ஓஹோன்னு அழுவ போகிறாங்க. இதான் நடக்க போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ